வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள். என்ன அப்டின்னா, டைமே இல்ல. ஏன்னா, அந்த பர்ட்டிகுலர் சாப்டர் வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எந்த ஒரு பிக்சருமே வந்து எடுக்க முடியல. ஒரு வாய்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்கேன். ஸோ, ஒரு ஹெட்செட்ட வந்து போட்டுட்டு, நீங்க கண்ண மூடிட்டு, இந்த கேரக்டர் நேம் அப்டின்ட்டு நான் சொல்ல சொல்ல நீங்க நெனைய வச்சுக்கோங்க. நான் கதை மாதிரி தான் சொல்வேன். ஸோ, அத வந்து ஜஸ்ட் இமேஜினேட் பண்ணிக்கோங்க. ஸோ, அத வச்சுட்டு உங்களுக்கு ஒரு கதை மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, என்னால வந்து டக்குனு பிக்சர்லாம் எடுத்து போட முடியல. ஏன்னா, அத அப்லோட் பண்ணா கூட 2, 3 நாள் ஆகும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். எக்ஸாம்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால வெறும் வாய்ஸ் மட்டும் தான் குடுக்குறேன். ஸோ சாரி. இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு நான் வேணா இதே வாய்ஸோட பிக்சர்லாம் எடுத்து நான் வந்து போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் 8ல இருக்கக்கூடிய ஹர் ஃபர்ஸ்ட் பார்ட்டி அப்படின்ற சம்மரி தான் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ல தொடர்ந்து இந்த பர்ட்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோ. ஸோ இதுல வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தலாம். மில்லி. ஓகே, இவ ரொம்பவே ஒரு எக்ஸைட் ஆன ஒரு பொண்ணு. ரொம்ப டேலண்டட் கேர்ள்னு சொல்லலாம். ஆனா கொஞ்சம் செல்ஃபிஷ் குணம் வந்து இந்த கேரக்டர்ல வந்து இருக்கும். ஸோ அந்த செல்ஃபிஷ்னால சுயநலத்தினால கொஞ்சம் கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணுவாளாம். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பாப் அப்படிங்கிறது நம்ம மில்லியோட பிரதர். ஓகே, எப்பவுமே ஒரு ஃபன்னா ஒரு லவ்விங் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பாங்களாம். ஸோ எப்பவுமே அவளோட சிஸ்டரை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் நம்மளோட பாப் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம மில்லியோட அம்மா. ஸோ ரொம்ப லவ்விங்காக கேரிங்காக ரொம்ப எமோஷ்னலான பர்சன் தான் நம்மளோட அம்மா. ஸோ அப்புறம் ஆண்ட் மில்ட்ரட் அப்படின்றவங்க, இவங்க வந்து மில்லியோட அம்மா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட கூட பிறந்த சகோதரி. ஸோ இவங்களால தான் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர். இவங்கள வச்சு அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஸோ ஸ்டோரியோட ஓப்பனிங் எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு பார்ட்டி ட்ரெஸ் தான் காமிக்கிறாங்க மில்லியோட வீட்டில். அந்த பார்ட்டி ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் எலிகன்ட் கலராக இருக்குது. இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னா, பிங்கால இதாக இருக்குது. அதோட ஓவர் கோட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஒரு சூப்பர் ஒரு ஃபினிஷிங்கோட அந்த ஹேங்கர் மில்லியோட ரூமில் ஒரு ஹேங்கரில் தொங்க விட்டுட்டு இருக்கு. ஸோ மில்லி வந்து அதை பார்த்துட்டே இருக்கா. ஏன் ஸ்டார்டிங்கே இந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, மில்லி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்குமே போனது கிடையாது. ஏன்னா ஒரு பார்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 18 வயசு மேல இருந்து ஒரு 25 அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ மில்லி வந்து அந்த ஒரு ஏஜ் லெவலுக்கு இன்னும் வரல. ஸோ அதுக்கு வந்து வயசு கம்மியானவ தான். அதனாலேயே க்ரோன் அப் ஆகலை அப்படின்றதுனால எந்த ஒரு பார்ட்டிக்குமே இத்தனை நாள் வரைக்கும் போகலை. ஸோ இப்போ எப்படி போகிற அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பாப் வந்து காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ அவனோட காலேஜ் ஒரு ஃபங்க்ஷனில் காலேஜ் ஹாலில் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டி நடக்க போது ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து கான்செப்ட் நிறைய ட்ராமா அது மாதிரி நிறையா வந்து ரோல்லாம் ப்ளே பண்ணலாம். அதில் லீடிங் ரோலாக நம்மளோட மில்லி வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால அந்த பார்ட்டியில் கலந்துக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்மளோட மில்லிக்கு வந்துடுது. இப்போ புரிஞ்சுதா? ஸோ பார்ட்டி ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. மில்லி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா அவளோட ட்ராமா அந்த ஸ்கேட்டை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக. இவளால் அந்த பார்ட்டி உண்டான நாளை எதிர்பார்த்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லாக அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம எப்படா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்ட்டிக்கு போகலாம். ஏன்னா இது அவளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி. எப்பவுமே லைஃப் லாங் நினைவு வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இல்லையா? அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்கா. அந்த பார்ட்டி ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. என்னன்னா, ஐயோ ஒருவேளை இன்னும் பார்ட்டிக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகி போச்சுன்னா மறுபடியும் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ரெடி பண்ணுறது? டைம் ஆகும். அப்புறம் பார்ட்டிக்கு போக முடியாது. ஒருவேளை திடீர்னு தீப்பத்தி எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி வந்து யோசிக்கிறா. இன்னும் என்ன, அந்த வெதரை வச்சு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை மழை வந்து அந்த பார்ட்டியை வந்து கேன்சல் பண்ணிடுச்சுன்னா அவள் ட்ரெஸ் எல்லாமே நனைச்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒருவேளை நடந்து போகும்போது காலில் வந்து ஏதாவது சுளுக்கு ஏற்பட்டுறது, என்னால் பார்ட்டிக்கு போக முடியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி அவளோட நினைப்பு ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் பார்ட்டியாகவே தான் இருக்குது. என் சாப்பிட மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து உட்கார்ந்தாலுமே அவள் பாப் கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. கொஷின்ஸ் எல்லாமே பார்ட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரி என்னெல்லாம் நடத்துவாங்க, எந்த மாதிரிலாம் வந்து மேற்கொண்டு எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பார்ட்டி சம்மந்தமான அந்த ரிலேட்டடான கொஷின்ஸ் மட்டுமே தான் கேட்டுட்டு இருக்கா. அவங்களோட வீட்டை ஹோம்மேட் இருக்காங்க இல்லையா? வீட்டை வேலைக்காரங்க கிட்ட ஓகே அவங்களை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறது வர்ணிக்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப தூசி ஆயிராமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப கைட் பண்ணுற விதமாக அந்த பார்ட்டி மேலேயும் பார்ட்டி ட்ரெஸ் மேலேயும் ஒரு ஓவர் ஒரு எந்தூசியாசமாக வந்து நடந்துக்கிறாள். ஸோ நடந்துட்டு அவள் வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வெளியே வந்து ஸ்கையை பார்த்துட்டு இருக்கா. அதனால ஒரு அக்டோபர் மாதம் ஐயோ மழை வராமல் இருக்குமே, நாளைக்கு நம்மளோட பார்ட்டி ஆச்சு அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டு வாசலில் நின்று இருக்கும்போது அப்போ ஒரு போஸ்ட்மேன் வந்து வராங்க. ஸோ ஒரு சில போஸ்ட்மேன் வந்து விஷ் பண்ணிட்டு ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மில்லிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இவளுக்கு வந்து அந்த ரொம்ப பயந்துருந்தாலையா வெதர் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு அதில் இன்னொரு பயமும் கூட வந்து இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா, தன்னோட அத்தை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இவங்க இருக்க இடத்துக்கிட்ட இருந்து ஒரு 200 மைல் டிஸ்டன்ஸில் வந்து இருக்காங்க. சரியா? ஸோ அவங்க வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரியும். சப்போஸ் இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது கிடக்க ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாட்டிக்கு போக முடியாமல் போயிடும். ஏன்னா அம்மா ரொம்ப சேட் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த சுந்தரியம் வந்து இருந்தது. நான் அவங்க சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ சொல்லிடுறேன். இப்போ போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. ஸோ அந்த லெட்டர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அதில் ஒரு லெட்டர் தான் நம்மளோட ஆன்ட்டி கிட்ட இருந்து வந்துட்ட லெட்டர். ஆண்ட் மில்ட்ரட் அப்படின்றதான் அவங்களோட பேர். ஸோ அவங்களோட கையெழுத்தை வந்து பார்க்குறா. ஸோ ரொம்ப ஸ்க்ரப்பலான கையெழுத்தாக இருக்குது.
ஸோ பார்த்ததுமே இது மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி வரிகள் எல்லாமே இருக்கு. இந்த டைம்ல தான் நம்மளோட மில்லிக்கு வந்து ஒரு ரொம்ப பயமாகுது. ஐயோ என்னடா அது, நம்ம நினைச்ச மாதிரி இப்படி ஒரு லெட்டர் வந்துருச்சு, இந்த லெட்டர் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா கிட்ட காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அம்மா வந்து போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ என்னோட பாட்டி என்ன ஆகுறது, அவங்க ரொம்ப சேடா இருக்கும்போது என்னால் எப்படி பாட்டிக்கு நான் வந்து போறேன் அப்படின்ட்டு எப்படி பெர்மிஷன் வாங்குறது, பெர்மிஷன் ஆல்ரெடி வாங்கியாச்சு, அது எப்படி போக முடியும், நம்ம அங்க போக வேண்டிய சுச்சுவேஷன் வருமே அப்படின்ற பல எண்ணங்களோட ரொம்ப பயந்து போயிட்டு என்ன பண்றான்னா ஒரு மோசமான ஒரு முடிவு வந்து இந்த கட்டத்துல எடுக்கிறேன். என்னன்னா அந்த ஆன்டி கிட்ட இருந்து அந்த கடிதத்தை மட்டும் அவளோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மீதி லெட்டர் எல்லாமே அங்க வந்து ஒரு சிட்டிங் டேபிள் ஒன்று இருக்கும். டேபிள் மேலதான் எல்லா லெட்டர் மோஸ்ட்லி வந்து வைப்பாங்க, உட்காந்து படிப்பாங்களா. ஸோ மாடிக்கு போயிட்டு அந்த டேபிள் மேல அந்த லெட்டர் எல்லாமே வச்சுட்டு இவன் வந்து கிளம்பிடுறான். ஆனா அந்த கிளம்பின இந்த பாக்கெட்ல அந்த லெட்டர்ல வச்சா இல்லையா நம்மளோட ஆன்டியோட லெட்டர், அதுல இருந்து ரொம்பவே ஒரு கில்ட்டினஸா ஃபீல் பண்றான். ஏன்னா தப்பு பண்ணிடுறா, தப்பு பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கில்ட்டி வந்து ஃபீல் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, என்னடா தப்பு பண்ணிட்டேமேன்ட்டு. ஆனாலும் இந்த பாட்டிக்கு போக வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வந்து இவ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த கில்ட்டினஸை வந்து ஓவர் கம் வந்து பண்ணிடுறா. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து இவளோட சந்தோஷம் அப்படிங்கிறது போயிடுது. ஓகேவா. ஸோ ஒரு கில்ட்டினஸ் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம் அப்படின்ற ஒரு மாறி மாறி ஒரு இரு சூழ்நிலையில தான் நம்மளோட மில்லி வந்து வைப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கிளாஸ் ரூம் வந்து போறா. கிளாஸ் ரூம் போகும்போது நல்லா ஹாப்பியா இருக்கா. ஆனா அந்த லெட்டர் வச்சுதான் மறந்துடுறா. பட் பாக்கெட்ல இருந்த லெட்டர் வந்து தற்செயலா தொட்டு பார்க்கும் போது அவளோட கை வந்து தட்டுப்பட்டுருது. ஸோ ஏதோ ஒரு உயிருள்ள ஒரு பொருளை வந்து டச் பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மறுபடியும் அவக்குள்ள வந்து கில்ட்டினஸ் வந்து வந்துடுது. ஸோ ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று. என்ன நினைக்கிறா அப்படின்னா, அச்சோ நம்ம எப்படினாலும் ஒரு சிலி பார்ட்டிக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, நம்ம பண்ணது பெரிய தப்பு தான், வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது இந்த லெட்டர் வந்து அம்மா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் இறங்குறா. அப்ப வந்து ஒரு சலசலப்பு சத்தம் கேட்குது. ஸோ விண்டோ வழியா எட்டி பார்க்கும்போது நிறைய லேடிஸ் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய காலேஜ் கேர்ள்ஸ், ஓகே, ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருமே பயங்கரமா வந்து ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு பிங்க் ஒரு அவங்க போட்டிருக்க கவுன்ஸ் ஆகட்டும், அவங்க போட்டிருக்க ஹேர் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், அவங்க போட்டிருக்க ஸ்லிப்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே கண்ணை பறிக்கிற வண்ணமா இருக்கு. எல்லாமே பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்தோம். சரி அதை பார்த்துட்டு சரி இவங்க எல்லாருமே இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம அவளோட அந்த பிங்க் வித் ஒயிட் கவுன் வந்து வராது, இது மாதிரி வராது, நான் தான் சூப்பரா வந்து இருக்க போறேன் அப்படின்ட்டு மறுபடியும் அவளோட நினைப்பு இந்த இடத்துல இருந்து அப்படியே பார்ட்டிக்கு வந்து மூவ் ஆகி போகுது. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே நைட்டு வந்து என்ன பண்ணுறான்னா தூக்கம் வராமல் அங்கேயும் இங்கேயுமா வந்து உலாவிட்டு இருக்கா. அப்போ அதை வந்து பாப் பார்க்குறாங்க. பாப் பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆஹா என்னோட தங்கச்சி எவ்வளோ ஒரு பொறுப்பான பொண்ணு, நைட்டு எல்லா வேலைகளும் வீட்டு வேலைகளும் பொறுப்பாக நடக்குதா எல்லாத்தையும் கண்காணிக்கிறாளே அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறா அப்படின்ட்டு பெருமையாக வந்து நினைக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் வருது, பார்ட்டியும் நடக்குது. பார்ட்டியில் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறா. எல்லாமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, அப்ளாஸ் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணிட்டு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பாராட்டு மலையில் பொழிகிறாங்க. ஃபுல்லாக அங்கே சாப்பிட்றதுக்கு விதவிதமான விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே இவளுக்கு மற்றவங்க பாராட்டினாலையோ மற்றவங்களை கைத்தட்டினாலையோ இவளுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஃபுல்ஃபில் அமையலை. ஒரு 3 நாளாக பார்ட்டி நிட் பண்ணாலே அந்த பார்ட்டியில் நடக்கக்கூடிய அந்த ரெகக்னைசேஷன் எல்லாமே இவளுக்கு கிடைக்கும் போது ஃபுல்லாக ஏற்றுக்கிற தருவாயில் வந்து இவ இல்லை. எல்லாமே ஐயோ அம்மா கிட்ட இருந்து லெட்டர் மறைச்சிட்டுமே, இந்த மாதிரி எவ்வளோ முக்கியமான லெட்டர் அப்படின்ட்டு திரும்ப அதே தான் இவளோட மனசுக்குள்ள வந்து வந்துட்டே இருக்கான். ஸோ அதனால முழுசா வந்து அந்த பார்ட்டி வந்து என்ஜாய் பண்ணவே முடியல. உங்க வீட்டுக்கு வந்து பாபை கூட்டிட்டு போகும்போது கூட பாப் வந்து சொல்றான் சூப்பரா பண்ண அப்படின்லாம் பாராட்டுறான். பட் இருந்தாலுமே ஒரு சிரிச்ச முகத்தோட அவளால ஏத்துக்க முடியல. ஒரு மைண்ட் செட் வந்து அந்த லெட்டர் போர்டு நினைப்பாவே தான் இருக்கு. ஸோ அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது கூட அந்த லெட்டரோட ஞாபகம் இவளுக்கு வந்துட்டே இருக்கு. காலையில எப்படியாவது லெட்டர் நம்ம அம்மா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ தூங்கவே முடியல அவனால. ஸோ அடுத்த நாள் இவ வந்து வெளியே வந்து வந்துட்டு இருக்கா. ஏன்னா திடீர்னு இந்த லெட்டர் கொடுக்க முடியாது இல்லையா. அப்படின்னு போஸ்ட்மேன் யாராவது வந்தாங்கன்னா அந்த லெட்டர் கூட வச்சு சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்ற பிளான்ல வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ நினைச்ச மாதிரி அங்கே அந்த போஸ்ட்மேனும் வராங்க. இப்போ ஒரு சில லெட்டர்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெட்டர்ஸ் கூட பாக்கெட்ல வச்சிருந்த லெட்டரும் எடுத்து நல்லா நீட்டாக ஓப்பன் பண்ணாத மாதிரி நல்லா மடிச்சிட்டு அந்த லெட்டர் கூட வச்சிடுறேன். ஸோ வச்சதுமே அவளோட அந்த டேபிள் மேலே அந்த எப்பவுமே லெட்டர் படிப்பாங்க இல்லையா அந்த சீட்டிங் டேபிள் மேலே போயிட்டு வச்சிடுறாங்க. ஸோ வச்சுட்டு அந்த இடத்துக்கு கிட்ட இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி போறா, கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரி. அப்போ அவங்களோட மில்லியோட அம்மா வந்து வரேன். ஸோ அம்மா வந்து வந்ததுமே அந்த லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கை நடுங்குது. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே அம்மா வந்து அந்த லெட்டர் தான் படிக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ படிக்கும் போதே கை நடுக்கத்தோட சேர்ந்து அவங்க அம்மாவோட கண்களில் இருந்து சில கண்ணீர் துளிகள் அந்த லெட்டர் மேலே விழுறதை நம்மளோட மில்லி வந்து பார்க்குறா. ஸோ பக்கத்தில் வந்துட்டு என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. உனக்கு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லையா, டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்களா இனிமேல் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டுன்னு. உனக்கு தெரியாது, உனக்கு யாருமே கூட பிறந்தவங்க அப்படின்னு இல்லை மில்லி. ஸோ உனக்கு இருந்திருந்தா மேபி அந்த ஃபீலிங் வந்து இருந்திருக்கும். மேரேஜ் வரைக்கும் நானும் உன்னோட
பொண்ணோட அத்தையும் ஒண்ணா தான் இருந்தோம். எல்லா ஒரு விஷயங்களும் நான் ஒண்ணா ஷேர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்படியாவது அவ உயிரோட இருக்கும்போதே நான் போய் உடனே பார்க்கணும். ஒரு மாதிரி வந்து கிட்டயே கூப்பிட்டு, அதாவது இந்த வீட்டு வேலைக்காரங்கள கூப்பிட்டு நான் சொல்லிட்டு கிளம்புறேன். என்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு இவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ நம்மள மில்லி தான் அம்மா வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஏத்தி விடுறா. ஸோ ஏத்தி விட்டுட்டு கிளம்புறா. ஸோ அவங்க கிளம்புனதுமே ஒரு ஃபீவரிஷ்னஸா ஒரு படபடப்பா நம்மளோட மில்லிக்குள்ள வந்துருது. ஏன்னா, இவ தப்பு பண்ணிட்டா. இந்த லெட்டர் மேபி ஃபர்ஸ்ட்டே காமிச்சிருந்தா இன்னும் பிஃபோராவே அம்மா கிளம்பியிருப்பாங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து கிட்டத்தட்ட 1 நாள் தாண்டிடுச்சு இல்லையா? ஸோ அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கும்? ஆன்ட்டியோட கண்டிஷன் அப்படின்றத மனசுல வந்து நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. தனியா நடந்து வரா. மறுபடியும் பாப் வந்து சாப்பிடுறதுக்குலாம் லஞ்ச் கூப்பிடுறாங்க. பட் இவ வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்றா. இல்ல, இல்ல நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு வரும்போது, இல்ல எனக்கு டீ மட்டும் போதும் அப்படின்ட்டு என்ன ஊத்துறா. பட் அது ஊத்தும்போது கூட அவளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அங்க என்ன ஆச்சோ, எப்படி இருக்கோ அப்படின்ட்டு ஒரு நினைப்புல தான் போச்சு. வந்து கிளாக்க வந்து பார்க்குறா. பார்த்தா என்னடா இது டைம் ஓடவே மாட்டேங்குதே. அம்மா போய் ரீச் ஆயிட்டாங்களா? ஆன்ட்டி வந்து உயிரோட இருக்காங்களா? பார்த்துட்டாங்களா? அப்படின்ற மாரிலாம் போகுது. ஸோ கடைசியா அவங்க பாபும், நம்மளோட மில்லியும் உட்கார்ந்திருக்கும்போது ஒரு தந்தி ஒண்ணு வந்து வருது. ஸோ அந்த லெட்டர் அவங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. அதுல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு 1 மணிக்கு ஆண்ட் மில்ட்ரட் இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி வந்துச்சு. ஸோ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஸோ அதோட இப்போதைக்கு இந்த சீன் முடியுது. ஸோ இப்ப நாட்கள் வந்து உருண்டு ஓடிட்டுருக்கு. ஸோ நம்மளோட மில்லி வந்து கொஞ்சமே வந்து வளர்ந்துட்டா. இப்ப நெறைய பார்ட்டிய வந்து அவ வந்து அட்டெண்ட் பண்ணிட்டா. இருந்தாலுமே அந்த முதல் பார்ட்டிய வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கா அந்த பார்ட்டிக்காக. ஸோ மறக்கவே முடியாது. எவ்வளோதான் அந்த பார்ட்டில நெறைய பெர்ஃபார்ம் பண்ணாலுமே சரி, இவளுக்கு வந்து ஒரு சேட்னஸ் வந்து மனசுக்குள்ள வந்து இருந்துட்டே தான் இருந்துச்சாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நான் சொன்ன விதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுது, பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஷூரா உங்களுக்காக வீடியோ போட்டுறேன். தேங்க் யூ.